வணக்கம். இது யப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் மதிய நேரச் செய்திகள். கோத்தபாய ராஜபக்ச விடுத்த கோரிக்கையை நிராகரித்த சஜித். பிரதமர் பதவியை ஏற்று இடைக்கால அரசாங்கத்தை அமைக்குமாறு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச விடுத்த கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிராகரித்துள்ளார். இந்த தகவலை ஐக்கிய மக்கள் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் பிரதமர் பதவியை ஏற்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அழைப்பு விடுத்திருந்தார். இடம்பெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து தொலைபேசி அழைப்பின் மூலம் ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்திருந்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தை நடாத்தினார்கள். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது உட்பட்ட சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்த பரிந்துரைகளை அமுல்படுத்த வேண்டும் என்று இதன்போது முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் சட்டத்தரணிகள் சங்கத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நெருக்கடிக்கு தீர்வு காண இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளிக்க தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வெடிக்கும் போராட்டங்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை. இலங்கையில் அரசுக்கு எதிராக போராட்டம் வலுப்பெற்று வரும் நிலையில் அமுலாகும் வகையில் அவசரகால சட்டம் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவினால் நடைமுறையில் இருக்கின்றது. இந்த நிலையில் அவசரகால நிலை தொடர்பான விடயங்கள் தெளிவுபடுத்தி பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இலங்கையின் தற்போதைய பொருளாதார சமூக நெருக்கடி மற்றும் அமைதியின்மையுடன் கூடிய சூழலில் புத்திசாலித்தனத்துடன் பொறுமையுடனும் நிர்வகிக்க உதவுமாறு முதலில் நாட்டின் அனைத்து பிரிட்ஜுகளிடமும் பாதுகாப்பு அமைச்சு அன்புடன் கேட்டுக்கொண்டது. ஜனநாயக கட்டமைப்புகள் அமைதியான முறையில் தமது போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தும் இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமைகளை நாம் அனைவரும் மதிக்கின்றோம். இருந்தபோதும் விசேடமாக கடந்த சில நாட்களாக அமைதியாக போராட்டம் நடைபெற்று வந்த போராட்டத்தை மாற்றி மக்களின் ஜனநாயக உரிமைகள் மீறப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை சீர்குலைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்க தரப்பில் சொல்லப்படுகின்றது. மக்களின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக தமது இல்லங்களை விட்டு வெளியேறி தற்காலிக குடியிருப்புகளுக்கு சென்றுள்ள பிரதான அரசியல்வாதிகள். மக்களின் எதிர்ப்பு காரணமாக அமைச்சர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தமது இல்லங்களை விட்டு வெளியேறி தற்காலிக குடியிருப்புகளுக்கு சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த சில நாட்களாக நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தியதினால் அவர்கள் வீடுகளை தற்காலிகமாக கைவிட்டு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. மத்திய வடமத்திய சப்ரமுக ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் அமைச்சர்கள் ஏற்கனவே தமது தனிப்பட்ட வீடுகள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லங்களை தற்காலிகமாக கைவிட்டு சென்றுள்ளனர். அவர்களில் ஒருவர் தனது பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினுடன் கொழும்பின் புறநகர் பகுதியில் உள்ள ஹோட்டல்களில் தங்கியிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. அரசாங்க அமைச்சர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வீதியில் பயணிக்கும் போது பாதுகாப்பிற்காக அணிவகுத்து செல்லும் வாகனங்கள் அனைத்தும் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நபர்கள் தாங்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது யாருக்கும் தெரியாத வகையில் தனி வாகனங்களை பயன்படுத்தி மறைந்து செல்வதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் திறப்பு விழாக்கள் பொதுக்கூட்டங்கள் தினசரி கூட்டங்கள் இதர விழாக்கள் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது சேமிப்பு பணத்தை இலங்கை மக்களுக்கு வழங்க கையளித்த தமிழ்நாடு கீழக்கரை சிறுமி. தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகர் மன்ற உறுப்பினர் சஹனாஸ் ஆபிதாவின் சகோதரியான ஃபைனாவின் மகள் பெல்சா சாரா என்ற பாடசாலை மாணவி தனது சேமிப்பு பணமாக இந்திய ரூபாய் பெறுமதியில் 4400 ரூபாவை இலங்கை மக்களுக்கு கையளித்துள்ளார். இலங்கை மக்களுக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர் சங்கர் லால் இந்த சேமிப்பு பணம் 4400 ரூபாவை கையளித்திருக்கின்றார். அமெரிக்காவில் உயரம் பாய்தலில் தங்கம் வென்றார் உசான் திவன்க. அமெரிக்காவில் மாநிலத்தில் நடைபெற்று வரும் லோன் ஸ்டார் வெளியங்க தடகள போட்டியில் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான உயரம் பாய்தலில் இலங்கையின் உசான் திவங்க தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். அமெரிக்காவில் தங்கியிருந்து உயர்கல்வி கற்று வரும் உசான் திவங்க உயரம் பாய்தலில் 2.2 மீட்டர் உயரத்தை தாவி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். நீர்கொழும்பு மரீஸ் கல்லூரியின் பழைய மாணவரான திவங்க உயரம் பாய்தலில் கடந்த வருடம் 2.3 மீட்டர் உயரம் தாவியதன் மூலம் தேசிய சாதனைக்கு உரித்தானார். பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்தவை அகற்றினால் ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்படும் என்று எச்சரிக்கை.
திங்கட்கிழமை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அந்த பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது அவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கின்றது. சஜித் பிரேமதாசவை பிரதமர் ஆக்கும்படி ஜனாதிபதி அழைக்கலாம் என்றும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு பிரதமர் மஹிந்தவின் ஆதரவாளர்கள் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் அலரி மாளிகைக்கு முன் ஒன்று கூட உள்ளதாகவும் தகவல் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருக்கின்றது. பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்தவை அகற்றினால் ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டம் செய்பவர்களில் அகற்றப்பட வேண்டியவர்கள் இவர்கள்தான் சரத் வெளியிட்டுள்ள தகவல். தமிழ் ஈழத்துக்கு பாதை அமைக்கும் நாட்டுக்கு எதிரானவர்கள் காலி முகத்திடலில் இருக்கின்றார்கள். அத்தகையோரை அங்கிருந்து அகற்றுமாறு உண்மையான ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் கூறுவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். மக்கள் என்னை எதிரியாக கருதுவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. சியாம்பலப்பட்டி உருக்கம். நாட்டில் இடம்பெறுகின்ற அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு இதுவரைக்கு காலமும் பொதுமக்கள் பக்கமிருந்து செயற்பட்ட தனக்கு 2வது தடவையாக பிரதி சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டதன் பின்னர் மக்கள் என்னை எதிரியாக கருதுகின்றனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சி சியாம்பலப்பட்டி அறிவித்துள்ளார். பொது மக்களுக்கு எதிரியாக நான் விரும்பவில்லை. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு அனுப்பி வைத்துள்ள ராஜினாமா கடிதத்தில் ரஞ்சி சியாம்பலப்பட்டி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் ஜிஸ்னா முசம்பில் வெற்றி. ஊவா மாகாண சபையின் ஆளுநர் முசம்பில் மற்றும் பெரோசா முசம்பின் மகள் ஜாஸ்னா முசம்பில் கடந்த 15 வருடங்களாக லண்டனில் வசித்து வருகின்றார். இங்கிலாந்தில் நடைபெற்ற 2022 மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற வட்டாரத்துக்கான உள்ளூராட்சி தேர்தலில் கட்சியினூடாக போட்டியிட்டு கூடிய வாக்குகளை பெற்று அந்த வட்டார உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ராஜபக்சர்கள் பல சலுகைகள் தருவதாக கூறி அழைத்த போதும் கூட நிராகரித்து மக்கள் பக்கம் நின்றவன் நான். மக்களின் போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஆனாலும் ராஜபக்சர்கள் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் தங்களின் அதிகாரத்தை தக்க வைக்கவே நினைக்கின்றார்கள் என்று திருகோணமலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஃப்ரூக் அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களின் வீட்டுக்கு முன் மலர் வளையம் வைத்து அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க கூடாது என்று வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் வீட்டின் முன்பு போராட்டக்காரர்கள் சிலர் மலர் வளையம் வைத்துள்ளனர். கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக அவரது வீடு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மலர் வளையத்தையும் போராட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்துக்கு மஹிந்த அமரவீர ஆதரவளிக்க கூடாது என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். 30வது நாளாக தொடரும் போராட்டம். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவும் அவர் தலைமையிலான அரசும் பதவி விலக வேண்டுமென்று வலியுறுத்தி காலிமுகத்திடலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டம் இன்றுடன் 30 நாளாவதாக தொடர்கின்றது. சுமார் 1 மாத காலம் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்துக்கு இளைஞர், யுவதிகள், கலைஞர்கள், மாணவர்கள், தொழிற்சங்கத்தினர், விசேட தேவையுடையவர், சிவில் அமைப்பினர், மதகுருமார்கள் என்று பலர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு நல்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நன்றி.